நண்பர்களே, நான் இந்த மாரி ரோட்ல ராத்திரி டைமு இல்ல மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த நைட் டைம்ஸ் ஆர் சம்டைம்ஸ் டே டைம்ல போம்போது, ஆ இந்த மாரி டாஸ்மாக் கடையில நெறைய பேர் குடிச்சிட்டு நெறைய கூட்டத்தோட நிக்கிறத அதான் பார்த்துட்டுருப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, அது தப்புன்னு தெரியும். அது குடிக்கிறதுனால நெறைய பேருக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவங்க எதுக்கு குடிக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அது கவர்மெண்ட் மட்டும் தான் தெரியும். இத நான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும்னு சொல்றேன்னா, கவர்மெண்ட் நெனச்சாங்கன்னா அந்த டாஸ்மாக்க ஈஸியா மூடிடலாம். ஆ ஏன் மூட மாட்றாங்கன்னா, அவங்களுக்கு அதில தான் ரெவென்யூ வருது. இது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா அவங்க நடத்துறதுக்கு மெயினான காரணம் என்னதுன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படக்கூடாது. இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா, அவங்கனால கவர்மெண்ட் நடத்த முடியாது. அதாவது இந்த மாரி டிஎம்கே போன்ற கவர்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரப்ஷன்ல தான் மெயினா நடக்குது. இதெல்லாம் தட்டி எவனாச்சும் கேட்டான் அப்படின்னு பார்க்க போனா, அவங்க இந்த மாரி டாஸ்மார்க்கு இப்படிலாம் வச்சா மட்டும் தான் அவங்கனால ஆ கவர்மெண்ட்டே நடத்த முடியும். நான் எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கு இலுமினாட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் இருக்குது. அந்த இலுமினாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி பிஸ்னஸ்ன்ற பேர்ல ஆ ப ப்ரொமோட் பண்ணுவாங்க. இவங்க ப்ரொமோட் பண்றதுனால இவங்களுக்கும் ரெவென்யூ வருதுன்னு சொல்லிட்டு அது நடத்திட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னதுன்னா, மக்கள் இந்த மாரி குடிச்சிட்டு, தம் அடிச்சுக்கிட்டு, புயல போட்டுக்கின்னு இருந்தாங்கன்னா, ஈஸியா போதைக்கு அடிமையாகி நாட்டு நடப்பு என்ன ஏதுன்னு தெரியாமயே அப்படியே மயக்கத்திலே இருப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியா கரப்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நண்பர்களே. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல்யூஷன் இருக்குது. இது சொல்கிறேனே நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரக்கு அடிக்கிறது தப்பு தான். ஆனால் தான் கஞ்சா, கொக்கைனு, மெத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாகி எக்ஸ்ட்ரீமில் போதையாகி ட்ரக்ஸு நோக்கிலாம் போய் பிளாக் மணி, கிரிப்டோன்னு சொல்லிட்டு அப்படி நிறைய ஸ்கே க்ரைம்ஸ்லாம் நடக்குது. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு நான் ஒன்று சொல்கிறேன். அது நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அதையும் சொல்லுங்கள். ஸோ அந்த காலத்தில் தமிழர்கள் கல் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து இந்த மாதிரி தென்னை மரம் இல்லை பனை மரத்துலேருந்து இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு குடிப்பாங்க. அது 18+ இருக்கவங்க தான் அதெல்லாம் குடிக்கலாம். குடிக்கணும்னு தோன்றவங்களுக்கு மட்டும் அது குடிக்கலாம். பட் அதுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் அதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்க குடிபோதைக்கு லிக்வர், ஆல்கஹால், அதாவது அது ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னோன்னா இந்த கல்லை ப்ரொமோட் பண்ணலாம். அதாவது கல்லோட விலையை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆல்கஹாலோட விலை ஏற்றிட்டு மோஸ்ட் ஆஃப் த டாஸ்மாக்ஸில் எல்லாமே, லோக்கல் டாஸ்மாக்ஸில் எல்லாமே இந்த கல் விற்பனையை கம்மியான ரேட்டுக்கு கொடுத்தோன்னா அவங்க, அதாவது ஏன்னா வேலை செஞ்சுக்கிட்டு டயர்டாக இருக்கிறவங்க ஆல்கஹால், அதாவது கூலி போன்ற வேலைலாம் செஞ்சுட்டு தினம் அவங்க அதை நம்பி தான் இருக்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி பாடி பெயின் இருக்கும். அந்த பாடி பெயின் மடக்கிறதுக்கு தான் அவங்க ஆல்கஹால் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஆல்கஹால்லே நிறைய கலப்படம் இருக்குது அப்படின்றதுனால கள்ளசாயத்துக்கு போகிறாங்க. அது இன்னும் மோசமாகி குடிச்சு செத்தவும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கு பதிலாக கல் நம்ம ப்ரொமோட் பண்ணோன்னா அட் த மினிமம் காஸ்ட் பண்ணோன்னா இவங்க இதுலேருந்து இதோட இதுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதுலேருந்து வெளியிலும் வரலாம். அடிக்ஷன்லேருந்து வெளியிலையும் வர முடியும். இப்போ நான் சொன்ன கருத்து ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் அது சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி.